உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு சாம்பாருக்கு தாளித்ததுலேயே கொஞ்சோண்டு கடுகும் வெங்காயம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, சோம்பு வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். சோம்பு தூள், மிளகாத்தூள், குண்டு மிளகா தான் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணேன். மிளகாத்தூள், தூள் உப்பு, அவ்வளோதான். கிழங்கு உரிக்காமல் போட்டுட்டேன். ஒரு கிழங்கு தோல் உரிக்காமல் போட்டுருங்க. ஒரு செல்லில் வீடியோவும் இருக்கணும்ல, நல்லா வறுத்ததும் காமிச்சேன். அவ்வளோதான், வறுத்துட்டேன். இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக போட்டால் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். மசாலா வெந்துட்டு அவ்வளோதான். சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வறுவல்.